அதிமுக எம்ஜிஆர் கூட வருவான் கார்ல, அவன் கத்திட்டு ஓட்டு வாங்கிட்டு போனான். அப்புறம் கருணாநிதி தூக்கி தோல்ல வச்சு 25 வருஷம் தெரு தெருவா சுத்தினோம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தூக்கி தோல்ல வச்சுட்டு சுத்துறோம். இன்னும் யார் யாரை தூக்கி வச்சுட்டு சுத்துறோமோ அல்லாதான் அறிவான். என்ன ஒருத்தன் கூட சீட்டு கொடுத்தான் ஏர்வாடியில. நீங்கள் அன்றே எம்ஜிஆரோடு இருந்தீர்கள். எம்ஜிஆர் என் கூட இருந்தாண்டா, எம்ஜிஆர் கூட நான் ஏன்டா இருந்தேன். அப்புறம் கலைஞரோடு இருந்தீர்கள். கலைஞர் என் கூட இருந்தாரு. அப்புறம் அவரா பிஜேபி பேச்சு கட்டி நீ ஜெயில போட்டாரு. ஓஹோ இவர் யாருன்னு நம்ம பார்த்து கொஞ்சம் அப்படி நைசா ஜகா அடிச்சோம். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி நானும் டாக்டருமா உண்டாக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்ப இனி எத்தனை கட்சி மாத்துவீர்கள்? தமாகாக்கு ஏன் நீங்கள் வரக்கூடாது? தமிழ்நாடு காங்கிரஸ் அட பாமகவோ திமுகவோ அதிமுகவோ உன்ன தாக்காவோ என்ன காக்காவோ இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள், சென்ற பாதைகள் அல்ல. இவைகள் நான் ஏறிய குதிரைகள். நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்துக்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல. நான் 1000 குதிரை மாத்துவேன், பாதையை மாத்திரம் நான் தௌஹீதிலிருந்து மாத்திக்கிட்டேன். உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன் திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன். இனி எத்தனை கட்சிக்கு நான் மாற போறேன்னு தெரியல. இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள். குதிரைகளை நான் மாற்றுவேன், கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன் அல்ல. உனக்கு குதிரை எது பாதை எதுன்னு தெரியாம குழப்பிக்காத கம்முனு உட்காரான்னு அவன் ஒரு அடி அடிச்சு விட்டான். ஏன்னா அவன் காங்கிரஸ்காரன். அரசியல் கட்சிகள் என்பது இஸ்லாமியர்கள் ஏறுகிற குதிரையாக இருக்கணும். இஸ்லாமியனை குளிபறிக்கிற குதிரைகளாக முஸ்லிம்கள் இருந்து விட்டார்கள் என்பதற்காக நான் குதிரை ஏறுவனாக இருந்தேன், குதிரை குளிபறித்து தள்ளியவனாக இருக்கமா. நம்ம தலைவர்கள் குதிரை குளிபறித்து தள்ளிய கதையாகத்தான் இருக்கு.